அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நஸ்ரீன் பாக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் போன வீடியோவோட கண்டினியூவேஷனாக பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். போன வீடியோலையும் இதே மாதிரி ஒரு மணி சேவிங் டிப்ஸ் போட்டிருந்தேன். ஒரு டெய்லி சேவிங்ஸ் தான். நம்ம 31 நாளையில் ஒரு மாதம் 2500 ஆமாம் 2500 எப்படி சேவ் பண்ணலான்னு போட்டிருந்தேன். நீங்கள் பார்த்தீங்களா, இதான் வந்து போன வீடியோவில் போட்டிருந்தேன். இந்த வீடியோவுக்கு நமக்கு வந்து 5000 வியூஸ் போயிடுச்சு. அதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி வந்து அதோட பார்ட் 2 மாதிரி 31 டேஸில் 5000 எப்படி சேவ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ வாங்க நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மணி சேவிங் டிப்ஸ் தான். டெய்லி நம்ம சேவ் பண்ணணும். 31 நாளும் நம்ம வந்து காசை எடுத்து வைக்கணும். ஸோ 31வது நாள் எண்டில் நம்ம எவ்வளோ டார்கெட் அச்சீவ் பண்ணியிருப்போம்னா 5000 ரூபா. இந்த 5000 ரூபாயை நம்ம எப்படி சேர்க்க போகிறோன்னா மல்டிபிள் ஆஃப் 10. போன தடவை மல்டிபிள் ஆஃப் 5, இந்த வாட்டி 10. அதே சேம் மெத்தடு தான். டெய்லியும் சேவ் பண்ணணும், 31 நாளும் சேவ் பண்ணணும். 10 ரூபாயை நம்ம சேவ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா டேஸ் போட்டிருக்கேன், இந்த பக்கம் அமௌண்ட் எழுதியிருக்கேன். முதல் நாள் நீங்கள் 10 ரூபா சேவ் பண்ணணும், 2வது நாள் 20 ரூபா, 3வது நாள் 30 ரூபா. நீங்கள் எந்த நாள் சேவ் பண்ணீங்களோ அந்த நாளோட 10 ரூபாயை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட அமௌண்ட் கிடச்சிரும். இல்லாட்டியும் நம்ம 10 ரூபாயை இன்க்ரீஸ் பண்ணோம். அதுதான் வந்து சிம்பிள் கால்குலேஷன். 10, 20, 30, 40, 50. இப்போ பார்த்திங்கன்னா 10வது நாள் 100 ரூபாய் எடுத்து வைக்கிற மாதிரி வரும். அப்புறம் 11வது நாள் 110, 120, 130 அப்படியே போகும். 15வது நாள் 150 ரூபா. 20வது நாள் 200 ரூபாயில் வந்திருப்போம். அதுக்கப்புறம் தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா தினமுமே வந்து 200 ரூபாய்க்கு மேலே எடுத்து வைக்கிற மாதிரி வரும். 210, 220 அப்படியே வந்துகிட்டே இருக்கணும். 30வது நாள் 300 ரூபா எடுத்து வைக்கணும். 31வது நாள் 310 ரூபா கிடையாது, 350 ரூபாயாக நம்ம எடுத்து வைக்கணும். ஸோ நான் போன வீடியோலே சொல்லியிருக்கேன், லாஸ்ட் டே வந்து இது வந்து நமக்கு வந்து சேலரி டே. நமக்கு சேலரி வந்தோடனே இந்த லாஸ்ட் அமௌண்ட்டும் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சிடணும். பேலன்ஸ் இருக்கிறத நம்ம டெய்லி 10 ரூபீஸாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். முதல் நாள் நம்மக்கிட்ட ஒரு 50 ரூபா இருக்குன்னா 10 ரூபா சேவிங் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டு 40 ரூபா எடுத்து நம்ம இந்த 300 ரூபாய்க்காண்டி இங்கே போட்டு வச்சுக்கலாம். அப்போ நம்ம இந்த டே வரும்போது நம்ம 260 ரூபா போட்டால் போதும். அது மாதிரி நம்மக்கிட்ட காசு இருக்கும்போது இந்த அமௌண்ட்டெல்லாம் நம்ம கொஞ்சம் டேலி பண்ணிகிட்டே வரணும். ஒரு சேலஞ்சுன்னு பண்ணும்போது நம்மளால் எவ்வளோக்கு எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ நம்ம அப்படி பண்ணி தான் ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஒரு மாதத்துக்கு 5000 ரூபா சேவ் பண்ணிடுவோமா. அதே ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா 12 மாதமும் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களால் 60,000 ரூபா சேவ் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம 60,000 ரூபா சேவ் பண்ணுறோம்னா இது நம்ம வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக கூட எடுத்து வைக்கலாம். எமர்ஜென்சி ஃபண்டுன்றது நம்ம ஒரு மாதத்துக்கான செலவு எவ்வளோ ஆகுமோ, அதாவது பேசிக் நீட்ஸுக்கு வாடகை, ரெண்ட்டு, பால், கரண்ட்டு, அதெல்லாம் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆகுமோ அதை இன்ட்டு 6 இல்லாட்டி இன்ட்டு 3 எடுத்து வைக்கணும்பாங்க. அது உங்களோட சேல்ரி, உங்களோட செலவுக்கு எவ்வளோதோ அந்த அமௌண்ட்டை பார்த்து கூட நீங்கள் ப்ராப்பராக எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சேவ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி சேவ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 50,000 ரூபாயாவது நம்ம எமர்ஜென்சி ஃபண்டாக எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு அது வந்து கொஞ்சம் ஒரு தைரியத்தை கொடுக்கும். நமக்கு ஒரு ஓகே நம்மக்கிட்ட சேவிங்ஸ் இருக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அதுக்கப்புறமாட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, வேறு ஏதாவது பொருள் வாங்குறது, வேறு சேவிங்ஸ் பண்ணுறதுன்னு கூட பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே இதை நீங்கள் 5 வருஷம் பண்ணினீங்கன்னா இதே மெத்தடில் பண்ணும்போது நம்மக்கிட்ட 5 வருஷம் முடிவில் 3 லட்ச ரூபா இருக்கும். 350 ரூபா 300 200 290 எடுத்து வைக்கிறது கஷ்டம்னு நினச்சி நம்ம விட்டுட்டோன்னா 5 வருஷத்தில் நம்மளால் 3 லட்ச ரூபா சேவ் பண்ண முடியும். இது கொஞ்சம் கஷ்டம் பார்க்காம நம்ம எப்படியாவது சேவ் பண்ணிட்டோன்னா நம்மளால் ஒரு பெரிய அமௌண்ட்டை பார்க்க முடியும். முதல்ல 50,000 ரூபாய் தூக்கி எமர்ஜென்சி ஃபண்டில் போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை நம்மளோட நீடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்மால் சேவிங்ஸாக கொண்டுட்டு போயிட்டு தான் நம்ம ஒரு லேக்ஸ் கணக்கில் சேவ் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பண்ண முடியல அப்படியெல்லாம் விட்டுறாதீங்க. 5000 ரூபா டார்கெட் வச்சு ஒரு 3000 ரூபா நம்ம சேவ் பண்ணாலும் அதுவும் ஒரு சேவிங்ஸ் தான். ஸோ எந்த சேவிங்ஸையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டு கண்டினியூவாக கொண்டுட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முடியாட்டியும் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுறோமோ அதுவுமே ஒரு சேவிங்ஸ் தான். ஸோ இந்த சேலஞ்சை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.